இல்ல இல்ல நாங்க எல்லாரும் ஃபேமிலியா தான் உட்காந்து பார்த்தோம். எங்களுக்கு ஒண்ணும் அப்படி தெரியல. நாங்கலாம் எங்களுக்குலாம் ஓகே தான் அப்படின்னு டக்குனு ஃபேன் சைடு திருப்பி விட்டுட்டா. அண்ட் ஃபேன்ஸ் வேர் லைக் இல்ல இல்ல தேவர் இட்ஸ் ஓகேன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இல்ல இந்த கொஸ்டினுக்கு வந்து டீமே நாங்க எவ்வளவு கத்துனோம்னா டீமே வந்துட்டு இந்த கொஸ்டின் வந்து நாங்க இது பண்ண மாட்டோங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்ல இல்ல நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு தான் சொன்னாங்க. இதுலயா? ஓகே. இதுல சொல்லல. நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்க வந்தாங்கன்னா, நீங்க அந்த ஆக்டிவிட்டி ரூம்ல கதவுக்கு பின்னாடி என்ன பண்ணீங்கன்னு கேட்டாங்க. ஐ ஐ லாஸ்ட் மை ஷிட். நான் எந்திரிச்சிட்டேன். பாரு வாஸ் ரெடி டு ஆன்சர். வாஸ் லைக் பாரு டோன்ட் எவர் ஆன்சர் ஃபார் திஸ். நீ ஆன்சர் பண்ண வேண்டிய தேவையே அங்க கிடையாது. அதனால டீம் வந்துருச்சு. வந்தோடனே என்ன மேம் சி ஷீ இஸ் அன் உமன். யூ ஷுட் நெவர் ஆஸ்க் அ கொஸ்டின் லைக் தட். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறதுக்காக இது பண்றீங்களா? யூ ஷுட் நெவர் எவர் ஆஸ்க் அ கொஸ்டின் லைக் தட். இந்த கொஸ்டினுக்கு நீ பதில் சொல்லாதீங்க பாரு. இட்ஸ் நாட் அ ரைட் கொஸ்டின் அட் ஆல் அப்படின்னு சொன்ன உடனே ஷீ செட் தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் த கொஸ்டின் அப்படின்னு டக்குனு நம்ம டீமை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த டீம் மெம்பரும் வந்து சொன்னாங்க, நாங்க இதை வந்து இந்த கொஸ்டின் பிடிக்கலன்னா நாங்க இதை எடுத்துக்கல, எடிட் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது வேண்டாம்னு சொல்லிட்டா பாரு. கொஸ்டின் சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு சொன்னா இந்த கொஸ்டின் வைக்காதீங்க நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டா. அப்புறம் வேற என்ன நடந்துச்சு அதுல இருந்து க்ரௌட் வந்து தே லாஸ்ட் தேர் ஷிட். ஓகேங்களா? திருப்பியும் இந்த கொஸ்டின் இல்லைன்னா திருப்பியும் எடுத்துட்டு வரான், திருப்பி கார் டாஸ்க்கு வரான், திருப்பி ரெட் கார்டுக்கு வந்துட்டான். இந்த கம்ப்ளீட் க்ரௌட் வந்து காண்ட she sensed it so well. ஏன்னா people are losing their sense also. எங்களுக்கும் வந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து அவளுக்கும் வந்துருச்சு. அவளுமே மூஞ்சு காட்ட ஆரம்பிச்சிட்டா. இல்ல திருப்பி இதையே கேக்குறாங்கல்ல அப்படின்னு எங்களை பார்த்து கேட்டுட்டு இருந்தா. அப்படின்னா கேட்பாள்ல வீட்டுல உள்ளாடி பேசுவாள்ல இல்ல இந்த மாதிரி திருப்பி கேட்பாங்கல்ல அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. சொல்லு வைப்ப அக்கா இந்த விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணிடுங்க. ஆக்சுவலா பார்வதியோட அம்மா வந்து பேசும்போது அவங்க கிட்டயும் அந்த கார் டாஸ்க் பத்தியும் கேட்பாங்க, அப்புறம் ரெட் கார்ட் பத்தி கேட்பாங்க. அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க. கமருதீன் போட்டோ எப்ப போட்டாங்க? நான் சொன்னல போட்டோ டாஸ்க் பத்தி பேசும்போது கேட்டல யார் போட்டோ ஏதோ போட்டோ மிஸ் பண்ணிட்டேன்ட்டு. கமருதீன் போட்டோ வந்து கானாவனுக்கு போட்டோக்கு அப்புறம் போட்டாங்கடா. சாரி ஐ மிஸ்ட் இட். அவங்க பொண்ணு ஒரே பிளஷிங் மோடு போயிட்டாங்க. பிளஷிங் மோடு போயிட்டு she was like பார்த்துட்டு என்ன இருந்தாலும் பேபி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாரு. என்ன இருந்தாலும் என் பேபி அப்படின்ட்டு ஆரம்பிச்சுட்டு அண்ட் ஐ ஆல்சோ நோட் வாண்ட் டு கிவ் என்ன சொல்றது ரெட் எல்லோ கார்டு வந்து எல்லாம் பாசிட்டிவ் சைடு ஆஃப் கமருதுன்னு சொல்லிட்டு ரெட் இல்ல she said என்ன இருந்தாலும் பேபி கொடுத்திருக்க கூடாதுதான் அப்படின்னு she said. அவனுக்கு ரெட் கார்டு கொடுத்திருக்க கூடாதுதான் அப்படின்னு she said. சொல்லிட்டு எதுக்குன்னா அந்த she gives both the card. ரெட் கார்டு கொடுக்க மாட்டான். she gives both the card and says அவன் கோவப்படுறத கண்ட்ரோல் பண்ணு, வார்த்தையை விடுறத கண்ட்ரோல் பண்ணு. she said அக்கா this she said initially வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால அப்ப வந்து she said என்ன இருந்தாலும் பேபி தான் அப்படின்னு சொல்லிட்டு she said கொடுத்திருக்க கூடாது, என்ன இருந்தாலும் கொடுத்திருக்க கூடாது அப்படின்னு சொன்னா, which means அவனுக்கு ரெட் கார்டு கொடுத்திருக்க கூடாதுன்னு she meant. அதுக்கப்புறம் she said this. ஓகே ஐ மிஸ் தட். நான் அதை கவனிக்கல. சொல்லுடா வேப்பர். மெயின் லைன் என் ஃபேவரட் லைன் அது. கம்புருக்கு கார்ட்லாம் இல்ல, ஹார்ட் மட்டும் தான். தட்ஸ் மை ஃபேவரட். யா அது அழகா சொன்னா. செம்ம கியூட்டா இருந்துச்சு. 2 வாட்டி சொன்னா. ஆமா என்ன சொன்னா? இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க. கம்புருக்கு கார்ட்லாம் இல்ல, ஹார்ட் மட்டும் தான். ஓகேவா? ஸோ மீன்வேல் பார்த்தனா ஸோ அது முடிச்சா அவ சொன்ன விஷயம் என்னன்னா, அவன் வந்து இவ்வளவு கோவப்பட வேண்டாம், வார்த்தை விட வேண்டாம், வார்த்தையை விடுறதுதான் பிரச்சனையா இருந்துச்சு. அது வீட்டுல என்னென்னலாம் பேசுறாங்க, அவன் அவனுக்கு கதை இருக்க. இல்ல அது அவங்க அம்மா வந்தப்போ சொன்னா, அது அப்புறம் வச்சுக்கலாம். இது என்ன சொன்னா, வார்த்தையை விட வேணாம், நாங்களும் சொல்லிட்டே இருக்கோம். நாங்க இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட எல்லாருமே சொல்லிட்டே இருக்கோம், அவனை வந்து என்ன சொல்றது, அது மட்டும் பாத்துக்கோ, கோவம் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், கோவம் மட்டும் படாத அப்படின்னு என்ன சொல்றது. அவனுமே அதுக்கு ஏத்த மாதிரிதான் he answered.
நான் எப்படின்னா கோவமே படக்கூடாது லைஃப்ல நான் இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். இது வந்து நான் கோவப்படக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு இவ சொல்றா. So that's how it was. அது நடந்துச்சு. அண்ட் அவன் கோவத்துல வார்த்தை விடுறதுனால அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவான். அந்த அந்த செக்மெண்ட் அங்கேயே முடிஞ்சிரும். அவ ஒரு மாதிரி லவாங்கியா இருந்தாலும் அவ அதை காட்டிக்கவே இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே ஸ்வாகா மெயின்டைன் பண்ணான். ஏன்னா அவளுக்கு அவளோட லவ் கொஸ்டின்ஸ் நிறையவே கேட்கலடா. அக்கா அப்பதான் ஆமா வந்துட்டு இந்த மேரேஜ் கொஸ்டின் ஏதோ வரும், என்னமோ ஒண்ணு வரும். அப்போ ஷீல் பி லைக், என்ன ஹீரோ ஆக வேண்டாமா அவரு, ஹீரோ ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஹீரோ ஆகணும் அப்படின்னு ஏதோ சொல்லுவா. அவங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாடா. அதனாலதான் நான் ஹோல்ட் பண்ணேன். இல்ல அப்பவே சொல்லுவாள்ல, அப்பவே இல்ல அதுக்கு சொல்லுவா. ஏன்னா முன்னாடி ஒரு போட்டோ லைன் இருந்தது. சொல்லுவாங்க. 4 பேர் இருந்தாங்க. தேதி பின்னர் அறிவிக்கப்படும் சொன்னாங்க. கேள்வி தேதி என்னடா? தேதி தேதி டேட்டு டேட்டு தேதி கல்யாணம் கேட்டோம், கேட்டாங்க. சாரி, நாங்க கேட்கல, கேட்டாங்க. அதுக்கு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து அவர் போட்டோ இருந்ததுல, போட்டோ இருக்கும் போதே வந்து இந்த கொஸ்டினும் வந்தது. கல்யாணம்ங்கிற கொஸ்டின் ஏதோ வரும்போது ஷி வாஸ் லைக், ஃபர்ஸ்ட் அவர் ஹீரோ ஐ மீன் ஹீரோ ஆகணும்ல, ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் அதுக்கும் நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறா. எனக்கு ஷாக்கு. என்னடா, அவ ஹீரோயின், நான் ஹீரோயின், அவ எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு கூட அவ கேட்கல. அந்த இடத்துல பண்ணுவீங்களான்னு கூட கேட்கல. ஷீ இஸ் ஆஸ்கிங் ஃபார் ஹிம். இட் வாஸ் லைக் வாவ், அப்படி இருந்தது. ஸோ அது நடந்தது. ஸோ அதான் ரொம்ப லவ்லி டப்லியா இருந்துச்சு அந்த அவ பேசினதெல்லாம். பட் so many questions are not related to her love life வந்து பாருக்கு மேல போட எப்படி இருந்துச்சுன்னா, அவளோட பாசிட்டிவ் சைடு எல்லாமே எடுத்து வராம அவளோட நெகட்டிவ் சைடை வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி தான் அவளோட கொஸ்டின்ஸ் எல்லாமே இருந்துச்சு. we sensed it, the anchor sensed it, சாரி பாரு sensed it, அண்ட் நான் அந்த அக்காங்கெல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அக்காங்க கத்தி வேற மாதிரி போக ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னேன், அக்கா அவங்க மொத்த க்ரௌடையும் பிடிச்சி நிறுத்திட்டு ஒரே நிமிஷம் இருங்கன்ட்டு டீம் ஒரு சைடு கத்துது, க்ரௌட் ஒரு சைடு கத்து, நடுவுல நான் நின்றுட்டு இருக்கேன். புரியுதுங்க நான் எப்படி நின்றுட்டு இருந்தேன்ட்டு. டீம் ஒரு சைடு கத்துது, க்ரௌடு ஒரு சைடு கத்துது, நடுவுல நின்றுட்டு இருக்கேன். நான் டீம்கிட்ட சொல்றேன், அண்ணா தம்பி டூட் ஒரு 2 நிமிஷம் நில்லுங்க, நான் அவங்கள்ட்ட பேசுறேன், நான் க்ரௌடு கிட்ட பேசி புரிய வைக்கிறேன், ஒரு 2 நிமிஷம் நில்லுங்க. நான் அவங்க கிட்ட நீங்க க்ரௌடு கிட்ட நீங்க பண்ற விஷயம் பாரோட ஃபேன் மீட்டை அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா வந்து மீன்வைல் வந்து க்ரௌடு ரொம்ப கத்திருச்சா, இவனுங்க என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டானுங்க கண்ட்ரோல் பண்றதுக்காக. அதை பார்த்தோன்னே இன்னும் ட்ரிகர் ஆயிட்டாங்க இவங்க எல்லாரும். ட்ரிகர் ஆனனால என்ன ஆயிடுச்சு, மொத்த பேரையும் கூப்பிட்டுட்டு வந்து வாங்க அந்த டிரான்ஸ்ஜெண்டர் அக்காலாம் கத்த ஆரம்பிச்சிருச்சு. நீ வந்து என்ன நாங்க கேட்கறோங்கிறதுக்கா போலீஸை கூப்பிட, எதுக்கு ஃபேன் மீட்ல போலீஸை கூப்பிட்ட அப்படின்னு. நாங்க அப்புறம் அந்த அக்காவை பிடிச்சி உட்கார வைக்கிறேன். அக்கா அப்படி இல்லக்கா, நீங்க புரிஞ்சுக்கோங்க அக்கா, ஃபேன் மீட்டு க்ரௌடு ஜாஸ்தி ஆயிடுச்சு, நீங்க பாத்தீங்களாக்கா, கமருதீன் வந்ததுக்கு விட பாருக்கு வந்து ஃபேன் மீட்டு இது கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சுலக்கா, அதனாலதான்க்கா கூப்பிட்டாங்க, உங்களுக்காக கூப்பிடலக்கா. நீங்க இப்ப கத்துனீங்கன்னா அந்த பொண்ணு பேரை கெடுக்கிறதுக்கா எல்லாம் பண்றாங்கக்கா, சொன்னா புரிஞ்சுக்கோங்கக்கா, உட்காருங்கன்னா. அதுக்கப்புறம் தான் அந்த அக்கா உட்காருது, கொஞ்சம் பொறுமையாகுது. 3 பேர் வேற, ஒரு அக்காவை சமாளிக்கலாம் பார்த்தாக்கா 3 அக்காங்க வேற. 3 அக்காவை சமாளிக்கிறப்போ என் மூச்சு திணறி போச்சு. 3 பேரும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு வேப்பட்டடே தம்பி நீங்க அங்கிட்டு ஓரமா போய் உட்காருறா, இவங்க எல்லாரும் சமாளிச்சுட்டு வரேன்ட்டு நடுவுல நம்ம லவ் லைக் வேற கிளம்பிட்டாங்க. ஆமா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அழுதுருப்பேன். நான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு கட்டத்துல கத்திட்டேன், நான் லிட்டரலா கத்த, காட் ஃபக்கிங் சேக், நான் ஒரு நிமிஷம் டீம் கிட்ட பேசுறேன், உங்களுக்காக தான் பேச போறேன், கொஞ்ச நேரம் அமைதியா ஒரு இடத்துல உட்காடுறீங்களா, அந்த பொண்ணோட பேரை கெடுக்கிற மாதிரி ஏன் நடந்துக்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, கொஞ்சம் 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 புரிஞ்சு நடந்துக்கோங்க, எல்லாரும் அவங்கவுங்க பிளேஸ்ல போய் உட்காருங்க, நான் அவங்ககிட்ட பேசிட்டு நான் உங்கள்கிட்ட பேசுறேன், தயவு செஞ்சு அமைதியா இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் க்ரௌட ஒரு அமைதியாச்சு. திரும்பி டீம் கத்த ஆரம்பிச்சேன். நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக மொத்த க்ரௌடும் அமைதியா இருக்குங்க. டீம் நீங்க இப்படி பேசுறது எல்லாத்தையும் நான் கேட்கணுங்க, அமைதியா நான் டீமையும் பிடிச்சி கட்டி விட்டேன். நான் ஒரு நிமிஷம் தானே,
எவனும் நிறுத்தல, நான் ஒரு நிமிஷம் பேசிக்கிறேனுங்க, என்னங்க உங்க பிரச்சனை, நான் அவங்களை நிறுத்திட்டேன்ல, அவங்க எல்லாரும் அமைதியா தானே உட்காடுறாங்க, நான் இப்ப அமைதியா இருக்கிறவங்களை உட்கார வச்சா நீங்க இப்ப திருப்பி பேசுங்க, அவங்க திருப்பி பேசுவாங்க, அப்புறம் என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு அவனுங்களும் கொஞ்சம் அமைதியாயிட்டாங்க. இல்ல நீங்க ஆக்சுவலி என்ன அவங்க மேஜரா ட்ரிகர் ஆனதே வந்து கமருதன் கூட போட்டோ எடுக்க முடியாம போயிடுச்சு. அவனுக்கு வந்து என்ன சொல்றது, அந்த மாதிரி அவங்க அங்கேயே ட்ரிகர் ஆயிட்டாங்க. ஸோ பாரு ஃபேன்ஸ் மீட் ஃபுல்லா வந்து அவங்க அந்த டீம் சொன்ன எந்த இதுவுமே அவங்க ஒபே பண்ணல. ஏன்னா அவங்க எப்படி நினைச்சிட்டாங்கன்னா, அவங்க கொடுத்த வாக்கு அவங்க காப்பாத்தலாங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்க. ஓகேவா அந்த க்ரௌடு. இவங்க வந்து ரெபல்லியஸா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருக்கு. நீங்க என்னடா சொல்றது, நாங்க பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மோடுக்கு போயிட்டாங்களா. ஸோ அது ஒரு மாதிரி ரொம்ப கிளம்ஸியா இருந்தது. இவளால முடியல, லவ் லைஃப்க்குலாம் நான் கிளம்பிட்டுமாக்கான்னு பாதியில இருந்தே சொல்ல ஆரம்பிச்சு, நான் புடிச்சிட்டு அவளை உட்காடுறேன். எனக்கு அவ்வளவு ஆசைங்க இருக்கணும் பண்ணணும்னு. ஆனா மனசு நான் ஐ ஸ்டார்டட் பிரேக்கிங் டவுன் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ஹேண்டில் பண்ண முடியல. நான் பாரு கிட்ட அந்த கொஸ்டினை வந்து கேட்காதீங்க, இட்ஸ் நாட் கரெக்ட்னோட லவ் லைக் என் கையை பிடிச்சிட்டு, அக்கா ஐயோ அக்கா என்னக்கா இப்படிலாம் நடக்குது, ஐம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ ஒரு சேர்ந்து பிடிக்கிறேன். நானே என்ன பண்றது தெரியாம க்ரௌட கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், நீ வேற அப்படின்ட்டு இருந்துச்சு. சோ பிரேவுங்க சத்தியமா. ஷீ நம்ம இங்க என்ன வேலை பண்றோமோ ட்விட்டர்லயும் சரி இன்ஸ்டாலயும் சரி, ஹவு சப்போர்ட்டிவ் வேர் ஷீ ரெப்ரசன்டேட். ஐ மீன் அவங்களும் வேப்பர் ப்ரோ அவந்திகா இவங்கெல்லாம் வந்து செம்ம சப்போர்ட்டிவா இருந்தாங்க அங்க. டு பி ஆனஸ்ட் அந்த என்ன சொல்றது டெக்கோரம் மெயின்டைன் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அவ்வளவுதான் கேள்வியா? தேங்க்ஸா, இருடா முடிச்சிடுறேன். ஆமாடா அவ்வளவுதான் நடந்துச்சு, அவ்வளவுதான் கேள்வியே கேட்க முடிச்சு பாரு கிட்ட. ஏன்னா எவ்ரிதிங் வென்ட் அவுட் ஆஃப் அக்கா கண்ட்ரோல். அம்மா அதுக்கப்புறம் செக்மெண்ட் மறந்துட்டீங்க. அதுலதான்டா இது நடந்துச்சு. இல்ல அம்மா என்ன சொன்னாங்கன்னு சொல்லிடுங்க. ஓகே. என்னென்ன அது சொன்னாங்க. என்ன நடந்துச்சுன்னா, அம்மாவை கூப்பிட்டு மேல உட்கார வச்சாங்க. அம்மா கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு தென் பாரு எப்படி வளர்த்தாங்க அப்பா அந்த இந்த துணிவே சக்தி ஒரு நிமிஷம்க்கா. இந்த துணிவே சக்தி எங்களையே ட்ராமடைஸ் பண்ணிடுச்சுடா சத்தியமா. ஏன்னா க்ரௌடு வந்து அது அவங்க பாசிட்டிவ் வேவா அப்படி பாசிட்டிவ் நினைச்சு அவங்க பண்றாங்க. ஆனா அது மீன் மெட்டீரியல் ஆயிடும் அப்படின்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க மம்மிய வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த டீமும் பாட வச்சிருச்சு. ஓகேவா, பாருவையும் பாட சொல்லுங்கன்னு நான் சொல்லிட்டு திரும்பி சொல்லிட்டேன். ஆமா. லைக் அப்புறம் வந்து நம்ம பாருட்டையும் நாங்க சொல்லிட்டோம் இங்க இருந்தே. பாரு நோ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவளுமே she didn't take that call. நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. she understood what this thing is consequence is திரும்பி going to be. சொல்றேன், நீங்க வந்து அவங்க வந்து பாசிட்டிவா எடுத்துட்டு போகுது, பாரு வச்சு மீன் கிரியேட் பண்ணிடுவாங்க, புரிஞ்சுக்கோங்கன்னா க்ரௌட் ஆக்சுவலி வந்து சொன்னா புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் இருக்காங்க. ஆனா என்னன்னா கரெக்டா ஹேண்டில் பண்ண தெரியாத ஒரு செட் ஆஃப் டீம் கிட்ட அவங்களால இந்த ரொம்ப க்ரௌட வல்னரபிளா கொடுத்துட்டாங்க. இருந்தாங்க. ரொம்ப வல்னரபிளா ரொம்ப அன்ஈஸியா அவங்களால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல ஈஸியா. அப்படி இருந்தாங்க. சோ அதுதான் நடந்துச்சு. அப்போ வந்து துணிவை சக்தி அப்புறம் பாரதியார் பத்தி பேசினாங்க. அந்த அப்புறம் அம்மா வந்து உமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசினாங்க. உமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசும்போது எப்படி நம்ம 4000 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தோம், என் பொண்ணை வந்து எப்படி வந்து எல்லா ஸ்டீரியோ டைப்ஸையும் பிரேக் பண்ணி ஒரு புதுமை பெண்ணா இருக்கணும்னு ஆசைப்பட்டா. ஷீ இஸ் டூயிங் த ஜஸ்டிஸ் டு இட். அவங்க கேட்டாங்க, உங்களை பெருமைப்படுத்திட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. என் பொண்ணு ரொம்பவே பெருமைப்படுத்தா. அண்ட் ஹர் டாக் வாஸ் மோர் இன்டு உமன்ஸ் எம்பவர்மெண்ட். அவங்க அம்மாவோட செக்மெண்ட் ஃபுல்லாவே உமன்ஸ் எம்பவர்மெண்ட். அந்த ரொம்ப ஸ்போர்ட்டிவா பாரோ பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் திருப்பி அவங்க அம்மா கிட்டே காட்டாஸ்க்கு தூக்கிட்டு வந்தாங்க. then the way the crowd lose the shit. She said she watched that live till 3 o'clock or something and she said நான் அது கேமா தாங்க பார்த்தேன் அப்படின்னு அவங்க she ஒரு also made sure என் பொண்ணு உள்ளாடி கார் உள்ளாடி பேசுனதுன்னா தப்பு நான் சொல்லவே மாட்டேன். அப்ப என் பொண்ணை பேசிட்டு இருப்பாங்க, என் பொண்ணு எல்லாத்தையும் கேட்டுட்டு வரணும்னு. அவளை கேட்டதுக்கு வார்த்தைய தரக்குறைவா பேசாம என்னென்னதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குமோ எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தாங்க வந்தா. என் பொண்ணு அப்படி ஒண்ணும் வர வேண்டிய தேவையில்லை, அவங்க பேசுவாங்க என் பொண்ணு கேட்டுட்டு வரணுங்கிற தேவையில்லை, she give it back in a right way அப்படிங்கறது நெத்தி அடியா சொன்னாங்க அவங்க அம்மா. வார்த்தையே விடாம அவ்வளவு கண்ணியமா என் பொண்ணு எவன்ட்டையும் பேச. ஆனா அவளும் சொன்னான், எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்க வந்து என்ன ட்ரிகர் பண்ணி என்ன பேச வைக்கிறாங்கன்னா நான் கொஞ்சம் சைலண்ட் ஆகி ரொம்ப பொலைட்டா நான் பேச ஆரம்பிச்சேன். அப்ப அவங்களால எதுவுமே பதில் சொல்ல முடியல. அவங்க என்ன வேற ஏதோ பண்ண ட்ரை பண்ணாங்க, நான் ஹேண்டில் இட் வெரி கூல்லி
அண்ட் கம்மு போனோடனே அவங்க என்னெல்லாம் பேசுனாங்கன்னு எனக்கு தெரியும். ஐ ஹேண்டில் இட் வெரி குட் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்படிதானம்மா அப்படின்னு தான் அவங்க அம்மா சொன்னாங்க. அவ என் பொண்ணு எதுக்கு ஏதாவது கேட்டுட்டு இருக்கணும், அவ ரொம்ப திவ்யா மேல காலை போட்டதெல்லாம் எப்படி இருந்தது, அதெல்லாம் நல்லா என்ன ஒரு மாதிரி கேட்டாங்க. ஓகேவா? அதுக்கு she was like, நான் வந்து இப்ப கம்ரு வந்து தூங்கிடுவான்னு தெரியும், அவன் போயிடுவான்னு தெரியும் எனக்கு முன்னாடி. இவங்க 3 பேர் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு புரியல. அவங்க அவ்வளோ பேசினாங்கங்க, அவ்வளோ அவ்வளோ பண்றாங்க. இப்ப நான் வந்து என்ன பிக் பாஸ் வந்து வாய்ஸ் கொடுக்குறாரு, என்ன நடந்தாலும் இந்த காரை வெளியே வராதிங்கன்னு வாய்ஸ் கொடுக்குறாரு. நான் அதை ஒபே பண்ணி இருக்கணும் இல்லையா? இப்ப எனக்கு வந்து மனசுல தோணுச்சுதான் இறங்கிடலாமா அப்படின்னு தோணுச்சுதான் எங்க 2 பேருக்குமே. பட் அவர் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது நாங்க அங்க இருக்கணுங்கிறது வேற முக்கியம். இப்ப நான் இறங்கி வந்தாலும் எனக்கு வந்து ஒன்னும் ஆக போறது இல்ல டாஸ்க்ல. பட் ஐ டுக் தட் கால் ஸோ தட் ஐ டோன்ட் ஷோ லைக் ஐவ் கிவன் அப் த கேம் அப்படின்னு ஒண்ணு சொன்னான். அவ கேம் வந்து கிவ் அப் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்ல, ஜஸ்ட் பிகாஸ் இவங்க பண்றதுனால. ஈவன் நான் சாண்ட்ராட்ட வந்து டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்கலாம், நான் பண்ண தப்பு மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, நான் மன்னிப்பு கேட்கலாம்னு ஃபீல் பண்ணேன். அந்த டைம்ல தான் பிக் பாஸ் சொன்னாரு, யார் என்ன நடந்தாலும் காரை விட்டு இறங்கி வராங்க. அதே மாதிரி அவ்வளவு பேசின 3 பேருமே காரை விட்டு இறங்கல, அவங்களுக்கு அவங்க பாயிண்ட்ஸ் முக்கியம்னு உட்கார்ந்தாங்க. அப்ப நான் உட்கார்ந்ததுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து பாரு அம்மா கிட்ட வந்து கம்ரு பத்தி நிறைய கேட்டாங்க. ஸோ அப்ப கேட்டப்போ சம்மந்தமே இல்லை, ஐ மீன் டக்குன்னு வந்து இந்த வீடியோ போட்டாங்க. குரு ப்ரோ ஒரு எடிட் இருக்கும்ல, அந்த அந்த யாரோ இவன் அந்த அந்த இது போட்டாங்க. கண்ணில் அந்த ஐஸ் கட்டி வைக்கிற எடிட்டு, அது ஒண்ணு போட்டாங்க. போட்ட உடனே அவங்க அம்மா ஃபுல்லா என்ஜாய் பண்றாங்க அந்த எடிட்டை, தலையாட்டி ஆட்டி வாவ் அப்படி இருந்தது. முடிஞ்சதுக்கு அப்புறம் தேர் ஆஸ்கிங் கமருதன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ கேட்கும்போது ஷி வாஸ் லைக், இப்போ எப்படி என் ஒரு பொண்ணுக்குள்ள ஒரு ஆண் இருக்கா அப்படின்னு சொல்லி என் பொண்ணை சொல்றேனோ, அதே மாதிரி அந்த தம்பிக்குள்ளேயும் வந்து எல்லாருமே எதிர்த்து நிற்கும் போது அந்த தம்பி தான் வந்து பாத்துக்கிட்டாரு ஃபுல் அண்ட் ஃபுல். அவனுக்குள்ள ஒரு தாய்மை இருந்துச்சுன்னாங்க. அந்த தம்பிக்குள்ளேயும் ஒரு தாய்மை இருக்கு, ஒரு ஆண்குள்ளேயும் ஒரு பெண் எப்படி என் பண்ணாங்கன்னா, ஒரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு ஆண் இருக்காங்க, ஆண்குள்ளேயும் ஒரு பெண் இருக்காங்க. அந்த தம்பிக்குள்ள ஒரு தாய்மை நான் பார்த்தேன், அவரை ஒரு அந்த தம்பி வந்து என் பொண்ணை பார்த்துக்கிட்ட விதம் எல்லாமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இட் வாஸ் சோ குட். அவ பாரு ஹைஃபை எல்லாம் கொடுத்துட்டா, வாவ் மம்மி அப்படின்னு. அப்புறம் அந்த கொஸ்டின் முடிஞ்சதுன்னா லாஸ்ட் வீக்ல கமரு உங்க பொண்ணு கிட்ட நடந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவளை ஆன்சர் சொல்லு என்ன சொன்னாங்கன்ட்டு. அதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சில விஷயங்கள் இப்போ வந்து அந்த சொலட்டி அடிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது, பக்குன்னு எங்களுக்கே தூக்கி போட்டுருச்சுதான். ஆனா வந்துட்டு என்ன சொல்றது, அப்ப வந்து பாரு டுக் ஓவர் சேயிங், இந்த மாதிரி இப்போ வந்து நாங்க அன்னைக்கு நைட்டு எங்க மதனிலாம் கூட சொன்னாங்க, அன்னைக்கு ஒரு நாள் நாங்க பேட்சப் பண்ணாம இருந்திருந்தா would have been in a different வேல அப்படின்னு சொல்லி எங்க மதனி கூட சொன்னாங்க, இருந்திருக்கலாம் லடி அப்படின்னு. பட் என்ன பண்றது அக்கா, நீங்க சொல்லுங்க. இப்படி பண்ணி சொல்லிட்டு என்ன பண்றது, பிடிச்ச பர்சனா போயிட்டான், என்ன பண்ண முடியும், என்ன பண்றது, அதான் அந்த ரிலேஷன்ஷிப்பை தாண்டி அந்த பர்சன் அப்படின்னு சொன்னா சொல்லிட்டு அப்புறம் வந்து அவர் வந்து அப்புறம் நாங்க அப்பாலஜைஸ் பண்ண விதம் அப்படி பிளஸ் அவர் வந்து தோப்பு கர்ணம் எல்லாம் போட்டுரு, அதெல்லாம் வந்துச்சான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. அப்ப நாங்க சொன்னோம் நாங்க பார்த்தோம் லைவ்ல வந்துச்சு அப்படின்னா, ஓ அப்படியா, 1 hourல வந்து காட்டலையே அப்படின்னு அவன் சொன்னான். 1 hourல எதுவுமே காட்ட மாட்டாங்க, இப்படிதான் காட்டுவாங்க. நல்லது. உங்களை அப்புறம் பத்தி இல்ல உங்களை பத்தி இந்த நல்ல விஷயம் 1 hourல காட்டலங்க, இதுலதான் அப்படின்னு அவன் வந்து ஓ காட்டுறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி சர்காஸ்டிக்கா அவனை சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து அது வந்து நான் ரிக்ரெட் பண்ணலங்கிற மாதிரிதான் அவன் சொன்னான். அதுக்கப்புறம் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் தட் ஷி டோல்ட் வாஸ், அந்த வீட்டுக்குள்ள வந்து திவ்யா பத்தியா யாரோ பத்தி பேசும்போது யாரோ வந்து பிரிக்க ட்ரை பண்ற ஷி வாஸ் லைக், இப்போ வந்து எபிசோடெல்லாம் நாங்க திருப்பி போய் பார்க்க விரும்பலங்க, 2 பேருமே நாங்க அந்த டெசிஷனுக்கு வந்திருக்கோம். பிகாஸ் இப்போ நாங்க பார்க்க ஆரம்பிச்சோம்னா எனக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் வரும் அவர் மேல, அவருக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் வரும் என் மேல. லவ்லி வேப்பர் நீங்க 2 பேரும் இங்க டேக் ஓவர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரே நிமிஷம் நான் என்ன சொல்லிட்டு போறேன் வந்தேன்னா,
த திங் இஸ் அதுக்கப்புறம் ஒரு இஷ்யூ நடந்துச்சு அண்ட் ஐ கம்ப்ளீட்லி ஸ்டூட் ஃபார் ஹர் அண்ட் ஐ ஆல்சோ took the mic and spoke something regarding to her and she was very happy about it. அது வேப்பர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணுவாடா? ட்ரை பண்றேங்க. நமக்கு ஒன்லி ஒன் இல்ல லைன் நீங்க ஆன்சர் தான் சொல்லிட்டு தெரியும். போயிடுங்கக்கா. நான் இதை மட்டும் சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுறேன். போயிடுறேன். ஏன்னா வந்து ஐ வாண்ட் டு கிவ் அ லைவ். ஏன்னா நிறைய பேர் வந்து இன்ஸ்டால இருந்தவங்களுக்கு அது போலீஸ் வந்ததுலாம் கொஞ்சம் they are panicked over there, so I have to give the update over there also. அதனால நான் வந்து அங்க போகணும். ஸோ ஜஸ்ட் கிவ் ஒரு 5 minutes டைம் தாங்க. அண்ட் நான் டீமை பிடிச்சி திட்டிட்டு யூ டோன்ட் நோ ஹவு டு ஆஸ்க் அ கொஸ்டின் டு ஹர். ஷி இஸ் அ வெரி ஸ்மார்ட் அண்ட் போல்ட் உமன் அண்ட் யூ டோன்ட் நோ யூ கிவ் மீ த மைக், ஐ வில் ஆஸ்க் ஹர் பெட்டர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே அண்ட் ஷி வாஸ் லைக் யா ஜஸ்ட் கிவ் ஹர் த மைக் நோ வை அப்படின்னு. அதனால அங்க இருந்து திருப்பி வந்து ஃபேன்ஸ் வந்து கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனாங்க. கொண்டு போகும்போது the mic was on my side and I said that Paru, you are like biggest inspiration for me. You are someone that living the life that I dreamed of. I have seen you from all the way, like நீங்க ஆர்ஜேவா இருந்து விஜேவா ஸ்டார்ட் பண்ணி அந்த மைக்கை வந்து நீங்க எடுத்துட்டு ரோட ஒண்ணுமே இல்லாத ஒரு யூடியூப் சேனலுக்கு கொண்டு போய் எடுக்க ஆரம்பிச்சு யூ come up with questions that were not comfortable for the audience, and it was not a bad questions too. ஆனா எல்லா கொஸ்டின்ஸும் நீங்க எடுத்து வந்தீங்க. it was out of book and உங்களுக்கு நெகட்டிவிட்டிங்கிறது இப்போ வந்ததுல உங்களுக்கு அந்த ஃபேமே வந்து ஒரு நெகட்டிவ்ல இருந்து தான் வந்துச்சு and you took everything in a positive way. அதை ஃபுல்லா நீங்க பூஸ்டப்பா எடுத்துக்கிட்டு யூ க்ரூன் இன்டு டிஃப்ரெண்ட் பர்சன் அண்ட் ஐ ஹவ் சீன் யூ ஃப்ரம் தி பிக் பாஸ் ஆல்சோ. நீங்க ஆர்ஜேவா டெவலப் ஆகி ஆக்டரா டெவலப் ஆகி ஐ செட் எல்லாத்துக்குமே ஒரு நெகட்டிவ் ஷேட் உங்க மேல இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா அது இந்த பொண்ணு ஃபேமஸ் ஆகிறதுக்கு தான் இப்படிலாம் கொஸ்டின் கேட்கறா அப்படின்னு உங்களை சொன்னதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். யூ டுக் இட் இன் வெரி பாசிட்டிவ். அதை வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் பூஸ்டா நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க யூ க்ரூன் இன்டு அ வெரி சூப்பர் பர்சன் அண்ட் ஈவன் இன் பிக் பாஸ் ஐ டோட்டலி சி த பாரு ஃபர்ஸ்ட் இருந்த பாரு 90 டே கண்டிப்பா கிடையாது. நீ யூ டுக் எவ்ரி திங்ஸ் தட் பிக் பாஸ் ஆர் விஜய் சேதுபதி சொல்ற எல்லா விஷயம் இது தப்பாடா ஓகே நான் மாத்திக்கிறேன், இது தப்பாடா இது ஓகே நான் மாத்திக்கிறேன். யூ டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு அ டிஃப்ரெண்ட் பர்சன் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டே டு 90 டே. த ஜேர்னி வாஸ் லைக் யார் எனக்கு நீங்க எல்லாருமே என்னென்னமோ சொல்லுவாங்க, ஐ டோன்ட் கிவ் அ ஷிட். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து யூ ஆல்வேஸ் டுக் தி என்ன சொல்றது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்க இதை சொல்றீங்களா நான் இதை பண்றேன், எனக்கு இது பண்றீங்களா இது பண்றேன். நீங்க வந்து எப்பயுமே எனக்கு வராதுன்னு சொல்லாத, எனக்கு இது தெரியலன்னா நீ சொல்லி கூட நான் கத்துக்கிறேங்கிற இடத்துலதான் நீ எப்பயுமே இருந்திருக்கீங்க. சோ வந்து எந்த இடத்துலயுமே நீங்க வந்து நான் கத்துக்க மாட்டேன்னு சொல்லல, இதுதான் நானும் சொல்லல. நீங்க எல்லா இடத்துலயுமே எனக்கு வராதுன்னு சொல்றேன், அது கத்துட்டு நான் பெட்டரா பண்றேன் அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டியா தான் நீங்க இருந்திருக்கீங்க. ஓவர் திஸ் ஆல் திஸ் உங்க மேல ஒரு நெகட்டிவ் ஷேடே இருந்துட்டு இருந்து ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஃபீமேல் பர்சன்ங்கிறனால. இது நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷி வாஸ் வெரி ஓவர்வெல்ம்ட். ஷி வாஸ் லைக் தேங்க்யூ சோ மச், நீங்க இவ்வளோ தூரம் என்னை வந்து புரிஞ்சுக்கிட்டதுக்கு. அண்ட் ஷி வாஸ் வெரி ஓவர்வெல்ம்ட் அண்ட் வாஸ் லைக் வெரி தேங்க்ஃபுல் டு மீ. அண்ட் ஷி செட் நீங்க சொன்ன மாதிரி உமன்னாலே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, வி ஷுட் பவுன்ஸ் பேக் லைக் சம்திங். இதெல்லாம் நான் வந்து கம்ப்ளீட்டா பாசிட்டிவா எடுத்து அது கம் அப் வித் நீங்க சொன்ன மாதிரிதான் இது இல்லடா அதுடா அது இல்லடா இதுடா அப்படின்னு நான் பாட்டு ஸ்வாகா வந்துட்டே இருந்தேன். ஐ கிவ் அ ஸ்வாக், யூ வேர் அ ஸ்வாக் உமன் மேன் அப்படின்னு சொன்னோடனே தென் ஷி வாஸ் வெரி தேங்க்ஃபுல், தேங்க்ஸ் ஃபார் த பியூட்டிஃபுல் கொஸ்டின். அண்ட் ஷி வாஸ் வெரி அப்போ ரொம்ப ரொம்ப நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப கனெக்ட் ஆயிட்டோம். எப்படின்னா அந்த இன்சிடென்ட் நடந்துச்சா, அப்புறம் க்ரௌடுக்கு இது பண்ணது, அதுக்கப்புறம் அவள்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்டது, தென் ஐ டர்ன்ட் ஓவர் அண்ட் நான் வந்துட்டேன் அண்ட் அது அங்க நடந்துச்சு, மேல அவங்க அம்மாவும் அவங்க இருந்தபோது நடந்துச்சு. அதுக்கப்புறம் போட்டோ செஷன்ஸ்லாம் நடந்துச்சு அண்ட் ஐ வாஸ் கண்ட்ரோலிங் த க்ரௌட் அண்ட் ஒவ்வொருத்தரா டீம் சைட்ல அவங்க பண்ணுவோம், நான் இங்க இருந்துட்டு நம்ம க்ரௌட் சைட்ல இருந்து நான் இது பண்ணி ஒரு மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு வர போட்டோஸ் கொடுக்கும்போது போட்டோக்கு நிற்கும் போது ஷி வாஸ் லைக் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி திங்ஸ் தட் யூ டிட் ஃபார் மீ டுடே, யூ ஸ்டுட் அப் ஃபார் மீ அப்படின்லாம் பேசிட்டு இட் வாஸ் வெரி ஓவர்வெல்மிங். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி என் கால் தரையில இல்ல அந்த மாதிரி இருந்துச்சு. ஐ வாஸ் சோ மச் ஹாப்பி அபவுட் இட் அண்ட் எனக்கு ஒரு ஹக் கிடைச்சிச்சுப்பா. ஐ காட் அ ஹக் ஃப்ரம் ஹர்.
ஷி வாஸ் a வெரி டைட் ஹக். எப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ஒரு லவ் இருக்கும்ல அந்த ஹக்ல. அவ ஹக் பண்ணும்போது பாத்திருக்கீங்களா, அவளுக்கு ஒரு இம்பொலைட்டா ஹக் பண்ணுவான், ஒரு சில பேர் ரொம்ப லவாங்கியா ஹக் பண்ணுவான். தட் லவாங்கி ஹக் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. ஷி வாஸ் வெரி 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 ஸ்வீட் அண்ட் ஷி வாஸ் வெரி தேங்க்ஃபுல். கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு ஐ வாஸ் சேயிங், ஏ பாரு, திஸ் இஸ் லைக் இட்ஸ் அ கப்பல் வாட்ச். ஓகே, நான் ஒரு செட்டு வந்து உனக்கு கொடுத்துருக்கேன், இன்னொரு செட்டு வந்து கம்ருக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களோட ஃபேவரட் கலர்ல தான் வாங்கியிருக்கோம். ஸோ கோ அண்ட் எடுத்துட்டு நீங்க 2 பேருமே பார்க்கணும்னு. ஷி வாஸ் லைக், ஏய் நாட்டி கைஸ், ஓகே அப்படியா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷி வாஸ் வெரி ஸ்மைலிங் அண்ட் ஷி வாஸ் தேங்கிங் ஃபார் த கிஃப்ட். அண்ட் சார் எல்லாரும் யார் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஷீட்டும் நாங்கள் உள்ளாடே போட்டிருக்கோம். ஸோ மச் ஃபார் மீட்டிங் அண்ட் வி ஹாவ் ரெக்வெஸ்டட். சொல்லட்டுமாடா? நீங்களே சொல்லிடுங்க. பக்காவான வி அப்டேட் அது. ஹாவ் ரெக்வெஸ்டட் பாரு டு கம் டு ஆர் ஸ்பேஸ். எஸ். ஐடி கூட சென்ட் பண்ணியாச்சு. Yeah, I did it and she asked me to DM her personally and she said that me and her will be in touch. That was like, yes, I did it man அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. And she said she will come on space for us. அண்ட் ஆல்சோ அப்புறம் இறங்கிட்டேன். அது பேசி முடிச்சுட்டு இறங்கிட்டேன். லைக் பேப்பர் நான் பார்த்து, பேப்பர் வராங்க பேப்பர் அப்படி முடிச்சுட்டு அப்படியே இறங்கிட்டு ஓவர்வெல்ம்ட். அண்ட் அவங்க அம்மா என்னை பார்த்துட்டே இருந்தாங்க. நான் வந்து இறங்கிட்டு அவங்க அம்மாட்ட போயிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லாம போனேன். அண்ட் அவங்க அம்மா வந்து ஷி வாஸ் லைக் ஹோல்டிங் மை. ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்க ஹேண்ட் பிடிக்கும் போது எல்லா ஃபேன்ஸும் பேசுற மாதிரி பேசுவாங்கல்ல, ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க, அப்படி பேசினாங்க. லாஸ்ட் டைம் ஷி ஹோல்ட் மை ஹேண்ட்ஸ் அண்ட் ஷி வாஸ் லைக், என் பொண்ணு இவ்வளோ அழகா புரிஞ்சு வச்சிருந்திருக்கம்மா, உங்க அம்மா உன்னை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க. லைக், ஆண்டி எங்க அம்மா உங்க பேச்சு நிறைய கேட்க சொல்லுவாங்க, நீங்க சொன்ன நிறைய விஷயத்த எடுத்துக்க சொல்லுவாங்கன்னு. தேங்க்யூ ஸோ மச், யூ ஸ்டுட் ஃபார் மை. என்னோட குழந்தைக்கா நீ என்ன, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. லைக் நான்லாம் அவ்வளவுதான், என் கால் தரையில இல்ல, நான் எங்கேயோ ரெக்க கட்டி பறந்துகிட்டு இருந்தேன், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ தட்ஸ் ஹவ் இட் எண்டட். ஸோ இங்க இருந்து நீங்க மற்ற அப்டேட்லாம் நீங்க வேப்பர் கிட்டையும் லவ் லைக் கேளுங்க. நான் ஐ கோ டு இன்ஸ்டா அண்ட் ஐ ஹேவன் டக் குவிக். அண்ட் இன்னொரு கியூட்டான மூமெண்ட், ஒரு ரொம்ப இமோஷனல் மூமெண்ட் சொல்றேன். நான் பார்வதியோட அம்மாக்கு நானும் வாங்கினேன்ப்பா. நானும் வாங்கினேன். நாங்க 3 பேருமே வாங்கினோம். சூப்பர். போயிட்டு வந்தவங்க ஆமா. எல்லாருமே கொடுத்து வச்சவங்கன்னு நினைக்கிறேன். அதுல நான் எக்ஸ்ட்ரா கொடுத்து வச்சவன். எஸ், ஐ காட் ஹக் ஆல்சோ. இதெல்லாம் சொல்லாதீங்க, குரு கொஞ்சம் ப்ரோ ஜெலஸா இருக்கு. வந்திருக்காரு. ஓகே, நீங்க எங்க இருந்து பேசுங்க, ஐ வில் லீவ் நவ. ஓகே, பை. யா பாய். பாய்க்கா. ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து சூப்பர். அவளுக்காக போயிட்டு ஊரார் வந்த ஒதுக்கி வச்சு எல்லாருமே பாண்டீங்கல்ல, எப்படி இருந்தது அந்த ரொம்ப மொமெண்ட்? தேங்க்ஸ். அடுத்த அப்டேட் குரு ப்ரோ, சொல்லிடவா? உங்க எடிட்ட வந்து இன்னைக்கு நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல அவங்க போடுவாங்கன்னு. இந்த அளவுக்கு ஆமா, வந்திருக்கு. நாங்க அது 2 3 தெரிச்சிட்டோம். வாட்டி ப்ளே பண்ணாங்க. 3 வாட்டியா? தெரியல. கம்ருக்கு 2 வாட்டி, 3 பாருக்கு 4 2 நினைக்கிறேன், வாட்டி கரெக்டா போட்டாங்க. தெரியல. நைஸ். பார்த்தேன் உங்களோட நீங்க போயிட்டு செலிப்ரேட் பண்ணலாம், செமையா இருந்துச்சு. ஐயோ முடியல ப்ரோ சத்தியமா. ப்ரோ ஆனா ஒன்னு சொல்றேன், இந்த இன்டர்வியூ மட்டும் ஃபேன்ஸ் இல்லாம நார்மலா வச்சிருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமா போயிருக்கும். இவங்க தேவையில்லாத கேள்வி ஆமாமா இன்னும் நிறைய உண்மை. கேட்டிருப்பாங்க. நாங்க ரொம்ப கண்ட்ரோல் ஃபேன்ஸ் நிறைய பண்ணோம் ப்ரோ. தடுத்தாங்க. இறங்கி பண்ணோம். இவ்ளோ வந்து ம். நான் பண்ணக்கூடிய ஆளே கிடையாதுதான். இவ்ளோ நான் இறங்கி பண்ணுவேன்னு எனக்கே இன்னைக்குதான் ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இவனும் சரி, வேப்பரும் சரி, பிரியங்காக்கும் சரி, they all stood by, எப்படி சொல்றது, We spoke against the channel actually. channel against the என்ன crowd who was like going against All it. squad also. என்ன கேட்டாங்க? 2 பேர்ட்டுமே கொஞ்சம் அவங்க தப்பா தான் கேட்டாங்க. ஆமா. நிறைய வந்து பாரு கிட்ட தான் ஓ, தப்பா கேட்டாங்க. ஆமா, அது நடந்தது. அப்போதான் வந்து ரொம்ப சி நீங்க இத இது பத்தி கேட்டுட்டு சொல்லிடுவோம் இருக்கீங்க அவர்கிட்ட. அப்படின்னு நான் அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ம். பாரு ஈவன் கம்ருதன்ட்ட வந்து அந்த கவர் விஷயம் கேட்டாங்க. கேட்கறதுக்கு முன்னாடி இந்த போட்டோ போட்டாங்க. ஓகேவா, ஓகே. போட்டோ ஆஃப் தெம் டாக்கிங் இருக்கும் இல்லையா, ஒரு இது மாதிரி. அந்த ஸ்நாக்ஸ் ஆமா அது. ஆமா அது அத போட்டாங்க. போட்ட உடனே இட் பிகேம் வி ஆல் காட் சோ ஆங்கிரி. பிரியங்கா தான், நாங்க வந்து வி வர் சிட்டிங் ரைட் பிஹைண்ட் ஜான் போத்தன், அவங்க தான்.
நாங்க லிட்ரலி we were like no you don't have to answer this question no அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் நாங்க எடுத்துட்டோம். பின்னாடில இருந்தும் வந்து மேசிவா அது வந்துட்டே இருந்தது. ஓகேவா, ஒரு பாயிண்ட்ல வந்து he felt so overwhelmed, he understood. எப்படி சொல்றது, he understood that okay நமக்காக தான் அவங்க இவ்ளோ பேசுறாங்கல்ல, நம்மள தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு like I'll handle it அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் we also made sure that he என்ன சொல்றது பர்சனல் அங்கிறத தாண்டி you don't have to give an explanation நாங்களும் ரொம்ப கிளியரா இருந்தோம். அவரு என்ன சொல்றது அவருமே he ended it so well. என்ன யாருமே ரிலேஷன்ஷிப்ல இருந்தது இல்லையா, நான் யாரும் அந்த மாதிரி எக்ஸாக்ட்லி. இல்லைன்னா அது அவங்களுக்குள்ள இருக்க பர்சனல், அந்த பொண்ணோட கன்சென்ட், பையனோட இல்ல கன்சென்ட் அவங்க சூப்பரா பேசிட்டாங்க. பேசி முடிச்சிட்டாரு, அந்த செக்மெண்ட் முடிச்சிட்டாரா. வேற எதுவும் நெகட்டிவா அவனுக்கு வரல கம்ருவுக்கு. பாரு சைட்ல வந்து எப்படி இருந்ததுன்னா நிறைய இந்த கார் டாஸ்க் அவ அந்த வீட்டுல வேற எதுவுமே பண்ணலையாடா அப்படி இருந்தது. ஒரு 5 வாட்டி அதே தான் 5 கேட்டுட்டு இருந்தாங்க. ஆமாமா கார் டாஸ்க் அஞ்சு சூப்பர். வாட்டி அவங்க இதுக்குதான் நாங்க அம்மாட்ட ஒரு 2 வாட்டி. இதுக்குதான் நேத்து நாங்க பயந்துட்டே இருந்தோமே. ஏதாவது நெகட்டிவா கேட்டுட்டா என்ன பண்றது? நெகட்டிவா கேட்டுட்டா என்ன பண்றதுன்னே பயந்துட்டு இருந்தோம். பரவால்ல, நீங்க எல்லாம் போயிட்டு இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. பிகாஸ் நாங்களே எப்படி போனோம்னா சரி எட் another ஃபேன் நம்ம வந்து நம்ம லவ் கிஃப்ட் கொடுக்குறோம் டீசெண்டா இருந்துட்டு வரும் அப்படிதான் இருந்தது. இறங்கி இப்படி இருக்கும்னு எங்களுக்கு சத்தியமா தெரியாது, இவ்ளோ மோசமா இருக்கும் அது அப்படின்னு. தெரியுமே, தெரிஞ்ச விஷயம் தானே. பார்வதிக்குன்னா எல்லாமே பண்ணுவாங்க. அதனாலதான் இல்ல நான் நான் கம்ருவுக்கு கூட கொஞ்சம் பயப்படல. யோசிச்சோம், சரி ஹோம் சேனல் வேற, அவ அவ்வளோ வாட்டி சொல்றாவும் கூட நான் இங்கதான் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லவும் செய்யறா. கொஞ்சம் அவங்க கருணை காட்டியிருக்கலாம். அந்த ஆங்கர் வந்து ஷீ லுக்ஸ் வெரி யங் தான், ஓகேவா. பட் ஒரு பொண்ணா இருந்துட்டு அட்லீஸ்ட் அந்த பையன் கேட்டிருந்தா கூட நல்லா தான் கேட்டிருப்பான் போல. அந்த பையன் நிஜமாவே நல்லா தான் கேட்டான். ஹி அண்டர்ஸ்டுட் ஃபேன்ஸ் பல்ஸ் அந்த மாதிரி தான் கேட்டான். இவங்க ஒரு பொண்ணா இருந்துட்டு எவ்ரி டைம் ஷி பாஸ்ட் கமெண்ட் இல்லையா, இட் இந்த வென்ட் பொண்ணு சோ தானே அவங்க பேட். ஃப்ரெண்டையும் இன்டர்வியூ எடுத்தது, காவி ஆர்டிஸ்ட். இல்ல இவங்களா இல்ல 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 இல்ல. சோ என்ன ஆச்சு, பாருக்கு வரும்போது மட்டும் அந்த கார் டாஸ்க் அந்த கார்ல வச்சு தேய்ச்சிங்க இல்லையா அப்படின்லாம் வந்து மென்ஷன் பண்ற. யார் தேய்ச்சா, அவ தொடைய வச்சு தேய்ச்சதெல்லாம் சொல்றாங்க. என்னென்னமோ ஒரு மாதிரி அது ரொம்ப அன்கௌத்தியா போயிடுச்சு. டெக்கோரம் எதுவுமே இல்ல அவங்களுக்கே, அந்த ஆங்கருக்கே இல்ல, கொஸ்டின் கேக்குறவங்களுக்கே வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க, நீங்களும் உங்களுக்கும் இது வந்து ஒரு ஃபேமிலி ஷோ, இந்த இடத்துல வந்து நீங்களும் கமருதுன்னு இருந்தது, துஷார் அரோரா இருந்ததெல்லாம் வந்து வெளியே வந்து மெயினா நீங்களும் கமருதுன்னு இருந்ததெல்லாம் கொஞ்சம் வல்கரா போச்சு இல்ல அப்படின்னும் போதே தெரிச்சிட்டோம். நாங்க லிட்டரலி we were like blasting at them. அந்த பொண்ணை பேசவே விடல நாங்க. எப்படி அந்த வார்த்தையை நீ சொல்லலாம், வல்கருங்கிற ஸ்டேட்மெண்ட் நீ எப்படி இன்டர்வியூல யூஸ் பண்ணலாம்னு ஒண்ணு இருக்குல்ல. there are other terms as well. அது ரொம்ப கேவலமா இருந்தது அந்த ஆக்டிவிட்டி. அப்படிதாங்க பண்ணுவாங்க, அப்படித்தான் பண்ணுவாங்க. சொல்லுங்க ப்ரோ. என்ன பண்றது? வேப்பர் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்லுடா. ஸோ இன்னொன்னு வந்து இந்த விஷயம் அட்ரஸ் பண்ண மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்வதி வரும்போது கூட கொஞ்ச நேரம் பிரவீன்ராஜ் வந்திருந்தாரு. அவர்கிட்ட அவருக்கு என்ன கேள்வி, 4th வீக் நான் வீக் டாக் இல்ல பண்ணா பிரவீன் வீக் வந்தது ஆகும் ஃபுல்லா நினைச்சீங்கன்னா யார் வீக் சொல்லிடலாம், அது இருப்பாங்கன்னு சொல்லல கேட்டாங்க. நம்ம. சோ பிரவீன் வந்து ஐ திங்க் தே பிளான்ட் him for கம்ருதன்ஸ் திஸ் திங். ஆனா வந்து அது டிலேனால இப்படி பாரு கொண்டு வந்து